அஜித் வந்து நான் பக்கத்தில் போய் பார்த்தேன். அவர் ரொம்ப ஒட்டி தான் போய் உட்காந்து பார்த்தேன். உட்காந்து பார்க்கல அவர் மேலே வந்து ஸ்மெல் வந்து கஞ்சா ஸ்மெல் வந்துருச்சு. வந்தோடனே நான் கேட்குறேன், போதையில் இருக்கானான்னு கேட்குறேன். இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு என்னைய கேட்குறாங்க. என்னைய கேட்கும்போது நான் திருப்பி சொல்கிறேன், நான் அவங்க அண்ணன் தான், இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நானும் வந்து கேட்கட்டுமான்னு கேட்குறேன். கேளுங்க அப்படின்றாங்க. கேளுங்கன்னு சொல்லும்போது நான் திருப்பி கேட்குறேன். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, என்னால் அடி தாங்க முடியல, அது மட்டும் தான் சொன்னான். அடி தாங்க எப்படி கஞ்சா ஸ்மெல் நான் தான் சொல்றேன். இவன் மேலதான் வந்துச்சு. இவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அஜித் மேலதான் வந்துச்சு. அஜித்துக்கு அதாவது கோசாலை மடம் ஆபீஸ் பின்னாடி இருக்க கோசாலை மடத்துல விசாரணை பண்ணல. அடிச்சுக்கிட்டு இருக்கையிலே நான் போயிட்டேன். அடிச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் அஜித் வந்து இப்படிதான் இருந்தான். கையை எதுவுமே தூக்க முடியாத அளவுக்கு இருந்தான். அப்போ அடிக்கும்போது அவங்க அடிக்கிறாங்க. அடிக்க கையை தூக்கிட்டு சார் விடுங்க சார் மட்டும் தான் சொல்றேன். எப்படி சார் விசாரணையில் இருக்கல நான் போய் கேட்க முடியும்? நான் அதுக்கு தான் வந்து அடிக்க வேணாம் விடுங்க கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் கேட்குறோம்னு சொல்லிட்டு கேட்குறேன். கேட்கும்போது அவர் ஒரே வாரத்தில் அடி தாங்க முடியலன்னு மட்டும்தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸாரே வந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும், அந்த கஞ்சாவை எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு போலீஸார் சொல்றாரு. அவர் பேர் ராஜா தான். காவல்துறை கஞ்சா அடிக்கல, இவரை வந்து கஞ்சா அடிக்க வச்சுதான் இவரை அடிச்சிருக்காங்க. தெரியுதா? மூச்சு இருக்கான்னு பார்த்தேன். பார்த்ததுனாலதான் நான் சொல்றேன். நான் உண்மையை தானே சொல்றேன், பொய் சொல்லலையே. சனிக்கிழமை 3:30 இருக்கும். உடனே கிளம்பல சார். அவன் ஆட்டோல ஏத்துற வரைக்கும் நான் அங்கதான் இருக்கேன். கடைசியா வந்து உயிர் போற வரைக்கும் நான் இருக்கேன். ஆனா உயிர் போனது வந்து கோயில் வளாகத்துக்குள்ளதான், அந்த ஆபீஸ் முன்னாடியே தான் போச்சு.